நிறைய நபர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க திமுக இந்த தேர்தலில் எப்படியாச்சும் தோத்துரும், தாவேகா எப்படியாச்சும் ஜெயிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி. நீங்க நினைச்ச மாதிரியே இந்த தேர்தல்ல திமுக தோத்துருச்சுதான். இதுல வருத்தம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கு திமுக தோத்துருச்சே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னு சொன்னா, நாங்க ஆட்சி ஒழுங்கா செய்யல அதனால தோத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு பெருசா கவலை இருக்காது. ஆனா மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இந்த 5 ஆண்டு காலத்துல திமுக கொண்டு வந்த திட்டங்களும், திமுகவை ஒன்றிய அரசாங்கத்துல இருந்து ஐநா வரைக்கும் பாராட்டின அந்த சான்றிதழ்களும் எங்க கிட்ட இருக்கு. அப்போ திமுக தோத்ததுல வருத்தம் இல்லையானா வருத்தம் இருக்கு. ஆனா இந்த வருத்தம் எங்களுக்கு இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்போ வரும் தெரியுமா? அடுத்த 5 ஆண்டு காலத்துல தாவேகா தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய விஷயத்துல அவங்க செய்யக்கூடிய பல்வேறு குளறுபடிகள்ல திமுகவுக்கு ஓட்டு போடாம போயிட்டோமோ, தாவேகாவை தெரியாம ஜெயிக்க வச்சிட்டோமோ, தாவேகாவை விட திமுக எவ்வளவு சிறப்பா ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு நீங்க பார்க்கக்கூடிய நேரத்துல கண்டிப்பா இன்னைக்கு திமுக காரங்க இல்லாட்டி திமுகவினுடைய ஆதரவாளர்கள் படக்கூடிய அதே வருத்தத்தை இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் படுவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் நான் நினைக்கிறேன். மிகச்சிறப்பான ஆட்சியை கொடுத்த திமுகவுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம். அடுத்து ஆட்சி செய்ய இருக்கக்கூடிய தாவேகா அண்ணன் விஜயா இருக்கட்டும் இல்லாட்டி ஏனைய தாவேகாவினுடைய வேட்பாளர்களா இருக்கட்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். நன்றி.